பாவம். கடவுளை பற்றிய அறியாமை பாவம்தான். ஏன்னா நம்ம அவரோட வீட்டில் தான் இருக்கிறோம். அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். நமக்கு குறைபாடு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா. இப்போது யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல சொல்லலாம், சிஸ்டர் என் வாழ்க்கை என்ன கஷ்டம் தெரியுமா, இப்படி ஒரு பையன் இப்படி குடிகாரனாயிட்டா, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் பொண்டாட்டி வந்தோன்னே போயிட்டா, எனக்கு என் ஒய்ஃபு கூட இல்லை, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இப்போ பாருங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, நான் ஒரு கடையில் போய் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வயிறு உபாத, நான் கண்ணீர் விட்டுட்டேன், என் ஒய்ஃப் இல்லை, இவன் 2 பசங்களும் என்னை விட்டுட்டானுங்கள்ல, என் வாழ்க்கை கஷ்டம்தானே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் அதை கேட்கும் பொழுது இதை போல தான் பிரதர் என் வாழ்க்கையும் இப்படி இருக்குது, அப்போ இதெல்லாம் ரொம்ப துன்பமாக இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதே சமயம் நான் சொல்கிறேன், இன்னொருவரை இந்த உலகத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடிகிறது. அவரை கேட்டாலும் சொல்வார், எனக்கு 2 பிள்ளைங்க, ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் போயிட்டான், 2வது நம்ம பேச்சை கேட்குறதில்ல, அவன் ஒரு பக்கமாக இருக்கிறா. சரி, இவருக்கும் அதே பிரச்சனை, இவருக்கும் அதே பிரச்சனை, சரியா? இவர் என் வாழ்க்கையே போச்சு, கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் எங்கே இருக்கார், நான் ரொம்பலாம் முந்தி கோயில் போனேன், இப்போல்லாம் போகிறதில்ல, நான் அவ்வளவு உடம்பு சரியில்லாமல் அல்சர் நான் கிடக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்டால் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, கடவுள் தான் என்னை நல்லபடியாக வச்சுக்கிறாரு, நான் டெய்லி கோயில் போயிட்டு வந்துடுவேன், நான் என்னால் முடிஞ்சதை 4 பேருக்கு நான் உதவி செய்கிறேன்னா, அதனால் எனக்கு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரவங்களாம் அப்பப்போ சாப்பாடு வச்சுட்டு போயிடுறாங்க, போதும்னு சொன்னாலும் 3 நாளைக்கு சேர்த்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, கடவுள் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அப்படி சொல்கிற ஆட்களையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். வேறு மாதிரி தான் துன்பமாக இருக்கிறது, எல்லாமே துன்பமாக இருக்கிறது. ஆனால் மனம் மாறும் பொழுது, கடவுளை நம்பி வரும் பொழுது, அதே குடும்ப வாழ்க்கை, அதே மக்கள், ஆனால் எப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இப்போ இந்த வருத்தமெல்லாம் மறைஞ்சு போச்சு, எனக்கு இப்போ அன்பு கிடைச்சிக்குது சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இது ஒரு ஜீபும்பா கிடையாது, திடீர்னு வந்த ஒரு அற்புதம் கிடையாது. இயேசுவனிடத்தில் வரும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது. அப்போ இதே துன்பம்னு நீங்கள் சொல்கிறத விட, இதே போன்ற இதை விடவும் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள் இன்றைக்கி இயேசுவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், இனி பாவம் செய்வதில்லை, எனக்கு உலகம் வேண்டாம், உலகத்தை விட்டால் தான் பாவம் குறையும், உலகத்தின் ஆசைகளிலே நிற்கிறவனுக்கு பாவம் இருக்கத்தான் செய்யும், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பெருசாக வாழணும், அவனுக்கு போட்டியாக நான் கார் வாங்கணும், நான் இப்படி வாழணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இன்னும் 5 வருஷம் கழித்து கல்யாணம் இருக்கும், ஆனால் அந்த கல்யாணத்துக்கு நான் ஹெலிகாப்டரில் இறங்கணும், இந்த எண்ணங்களை கொண்டவங்கள்லாம் உலகத்தின் ஆட்கள். அதில் என்றைக்குமே உங்களுக்கு நிம்மதியே கிடையாது. நீங்கள் எப்போ விட்டு எழுந்து கடவுள் வாழ்க்கைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே மாறி போகும். அதனால் புலம்புவதும் உங்கள் வாயிலே இருக்குது, கடவுளை புகழ்வதும் உங்கள் வாயில் தான் இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்காய் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த இறை செய்தி எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும், என்னுடைய வாழ்வை மாற்றட்டும், என்னுடைய நாவு பொய்யுரைப்பதும் புலம்புவதுமாய் இருக்கிறது, இல்லை இல்லை என்றே சொல்லிக்கொண்டே இருக்கிறது, துக்கத்தோடே இருக்கிறது. ஆனால் உம்மிடத்தில் வருகிறேன் சுவாமி, நீர் அனைத்தையும் மாற்றி தருவீராக சுவாமி. என்னுடைய வாயின் வார்த்தைகள் உம்மை புகழக்கூடியதாய் மாற்றி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. எல்லாருக்குமே சாவு உண்டு. ஆனால் இன்றைக்கி இப்படி காரில் வரும்போது கூட, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தெரு வழியாக இப்படி வந்தேன் நான். அந்த தெருவுக்குள்ளே நல்லா பயங்கரமாக ஏதோ ஒரு சினிமா பாட்டு தந்தக்கா பொத்தக்கான்னு போட்டு எல்லாம் ஜாலியாக அந்த தெருவையே அதிர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக வைப்பாக அப்படி இருந்துச்சு. நாங்கள் 5 பேர் அப்படி கார்க்கில் இங்கேன்னு யூனிஃபார்ம் போட்டவர்கள் இப்படி வர்றோம். அப்போ நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உலகம் எவ்வளோ குஷாலாக இருக்குது, ஆனால் நம்ம 5 பேரும்
வேக வேகமாக ஓடி போய் உணவு எடுத்து விட்டு உட்காரக்கூட நேரம் இல்லை, உடனடியாக ஓடி வர்றோம் அடுத்த செய்தியை கொடுப்பதற்கு. நம்ம வாழ்க்கை சுத்தமாக வேறு, இந்த தெருவில் அந்த ஜனத்தோட வாழ்க்கை வேறு. ஆனால் நான் அதை தான் சொன்னேன், இன்றைக்கி எனக்கு மரணம் வருதுன்னா நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்னா இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கைக்கு நான் போக போகிறேன். அதனால் எனக்கு இதை விட இன்னும் பயங்கரமான அப்கிரடேஷன் அது. ஒரு சின்ன குடிசையிலேருந்து மிகப்பெரிய மாட மாளிகைக்கு போகிற மாதிரியான வாழ்க்கை அது. அதனால் நம்ம எல்லோரும் பரலோகம் போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவங்க போடுற ஆட்டத்துக்கு நமக்கு மனசே வரமாட்டேங்குது. நம்ம என்றைக்கும் தயாராக இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோங்கிற மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் எவ்வளவு வேறு ஒரு சிந்தனை, அதனால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். எல்லோருக்கும் சாவு இருக்கிறது. ஆனால் சாவிற்கு பிறகு நான் கடவுளுக்காக நான் வாழுவதனால எனக்கு பரலோகம் உண்டு என்ற நிச்சயத்தோடும் நீங்கள் வாழலாம். அல்லது ஐயோ சாவு வந்துருமோ, ஐயோ டாக்டர்கிட்ட போடுமா, எனக்கு ஏன் இந்த இடத்துல வலிக்குது, கேன்சராக இருக்குமோ, ஏன் வயிற்றில் வலிக்குது, எனக்கு அங்கே ஏதாவது கட்டி வந்திருக்குமோ, ஏன் சொத்து கொடுக்கல, எனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரியுது. இப்படியும் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம். எதுவுமே நன்மையும் தீமையையும் கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் எதை எடுத்துக்க போகிறீங்கிறதா இருக்குது. பாவத்திற்கு கிடைக்கும் கூலி இந்த உலகத்திலேயே சாவுதான். இந்த உலகத்திலே செத்து செத்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும். முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுட்டு அழுது புலம்பி எனக்கு யாருமே இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். இல்லைன்னா பாவத்தை விட்டு விலகும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே விதமாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். 2 ஆப்ஷனும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. எதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38-39 இது நிறைய தடவை வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கிற ஒரு இறை வசனம். இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். இந்த வசனம் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது. ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்ச பிறகு இன்னொரு தீமையும் பரவாயில்ல நீ செய்யி அப்படின்னு எப்படி நம்ம விடுறது? இதுக்கு என்ன அர்த்தம்னு யாராவது நினச்சி வச்சுருக்கீங்களா? என்ன அர்த்தம் அது? ஒருவர் வலக்கண்ணத்தில் அறையும் போது மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு, அப்படி இருக்க முடியுமா? எத்தனை வருஷம் நம்ம இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னதான் நினச்சிருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது, பொறுமையோடு இருப்பது, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னா இப்படி அடிக்க கை வாங்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்கம் அடிக்கிறது. இப்போல்லாம் அப்படி தானே? ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ளே 4 வார்த்தையை போட்டு அடித்து தட்டி விட்டுறது. ஒருத்தர் கேடு நினைக்கிறதுக்குள்ளே நம்மளை அவனை அடித்து விட்டுறது. அப்படியே இன்றைக்கி எல்லாருமே உஷாராயிரு. உலகம் என்ன சொல்கிறது? உஷாராயிரு. கடவுள் வேற ஒன்று சொல்கிறாரு, விழிப்பாயிரு. அவர் சொல்கிற விழிப்பு பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான காரியத்துக்கு நீ விழிப்பாயிரு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா அதன்படி செய்வதற்கு விழிப்பாயிருன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் அடித்தானா நீ பொறுமையாயிரு, இன்னொரு கணத்தை வேணும்னா அடிச்சுட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். நான் என்னோட வழியில் நான் சரியாக இருந்து கொள்வேன். இன்னொரு அடி அடிக்கணுமா அடிச்சுட்டு போ, அவ்வளோதான். நான் மாறப்போகிறதில்ல, நான் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிமாத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நீ பேசாமல் நீ அசையாமல் நில்லு. இப்போ இதோட ஒரு வசனத்தை நான் கம்பைன் பண்ணணும்னு நினச்சா எனக்கு என்ன வசனம் வருது அப்படின்னு சொன்னால், கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது. நீ கடவுள் பக்கம் வந்துட்டீன்னா ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக திரும்பி ஓடிடக்கூடாது. புரியுதுங்களா? இன்றைக்கி 3 நாள் ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசெல்லாம், குட்டி பிசாசு பெரிய பிசாசு எல்லாம் ஜெத்து கும்முன்னு ஆடும். உடனே நாளைக்கு நீங்கள் சும்மா சாதாரணமாக உங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்கலாம், காலையில் ஒரு தோசை விடாமல் படுத்திருப்பீங்க. உடனே அந்த குட்டி பிசாசு சொல்லும், 3 நாள் நேற்றுக்கு போனதுக்கெல்லாம் உனக்கு உடம்பு ஒழிக்கலை, நல்லா தான் இருந்துச்சு, இப்போ காலகட்டத்தில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் தான் நீ படுத்துக்குவேன். கடவுள் என்ன சொன்னார்? நீங்கள் உடனே மெதுவாக என்ன சொன்னார் திருப்பி கேளுங்க.
அது எந்திச்சு ஓடிடும். என்ன சொன்னாருன்னு அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீ அங்கே போகும்போது நல்லா இருந்தில்ல, அப்போ இங்கே வந்தால் மட்டும் எதுக்கு படுத்துக்கிற அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் கடவுளுக்குள்ளே வந்துட்டாலே வீட்டில் இருக்கிற பிசாசுகளே போதுமானது எந்திரிச்சு ஒரு வழி பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் நியாயத்தை ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, உடனே வீட்டில் இருக்கிற குட்டி பிசாசு சொல்ல, ஏய் ப்ரேயருக்கெல்லாம் போகிற, இப்படிலாம் நீ பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, ஏன் நீ ப்ரேயருக்கு போகிற, அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் அந்த குட்டி பிசாசுக்கு நம்ம வீடுகளில் செய்கிற வேலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கணத்தில் அடிச்சிட்டேன், இன்னொரு கணத்தை அடிச்சுக்கப்போ. ஆனால் நான் ப்ரேயருக்கு போகிறது தான், நான் ஜெபிக்கிறது தான், நான் பூசைக்கு போகிறது தான், நான் திரியாத்திரைக்கு போகிறது தான் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமேன். இதுதான். நீ ஒரு கணத்தில் அடித்தானே 40 கணத்தில் அடித்தானே நான் செய்கிறத கடவுளுக்கு உண்டானதை நான் போய்கிட்டே இருப்பேன். ஏன் போகணும்? அப்படி எதுக்கு போகணும்? உடனே குட்டி பிசாசுகள் சரியாக செமையாக எதையாவது பேசுங்க. பிசாசு தானே, அதுக்கு வேத வசனமெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அது கடவுளோட ரொம்ப காலம் இருந்ததுங்க. நீ பிறக்கிறது என்ன? நீ இப்போ தானே பிறந்து வந்திருக்கிற. 50, 60, 70 வருஷம் தான் ஆயிடுச்சு இந்த உலகத்துக்கு அவ்வளோதானே. அது 50 கோடி வருஷங்கள் கடவுளோட உட்கார்ந்துருக்கிறது. அது அப்போது கடவுள் பேசுகிறது தான் வேத வசனங்கள், இறை வசனம். சரியா? அவர் பேசுறது தானே, அவர் அதை தான் பேசுவார். நம்மக்கிட்ட பேசுனாலும் இந்த இறை வசனத்தை ஒத்து தான் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அந்த பிசாசுகள்கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு. அதுகளுக்கு பழக்கம் இருக்குது. பிசாசுகள் உங்களை விட பெட்டராக வசனத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு முறை மதுரையில் எங்களுக்கு தூரத்து சொந்தம், அப்படி ஒரு கப்பல் வந்தாங்க. அந்த பொண்ணு எங்களோட ஊழியத்தில் இருக்குது. அந்த ஆள் சுத்தமாக கடவுளுக்குள்ளே இல்லை. உடனே என் சொந்தக்காரன் தானே, அதனால் நான் சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் அடித்தேன். என்ன கொஞ்சம் நம்ம கூட்டத்துக்கெல்லாம் அந்த பக்கம் வர்றது வந்து தான் பார்க்குறது அப்படின்னு. சத்தியமாக எனக்கு தெரியும் அவருக்கு கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மனுஷன் பைபிளை தொட்டதும் கிடையாது, ஒரு மணி தெரியாது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நான் சொல்லி தாங்க வீடு முடிக்கிறேன், ஏன் வர்றது அப்படின்ற. காணாமலே விசுவசிப்பவன் பேர் பெற்றவன். இதுக்கெல்லாம் வராமலே நான் பரலோகம் போவேன். நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். என்ன பேச்சு இந்த பிசாசுங்க பேசுது? இந்த ஆளுக்கு சத்தியமாக தெரியாது வாயில் என்ன உட்காந்துருக்குது, பிசாசு உட்காந்துருக்கு. அதனால் அது டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசுது. நீ போய் கட்டுட்டு விசுவசிச்சு நீ ஊழியர் நடத்துறியா. ஆனால் நான் காணாமலே அவங்க விசுவசிச்சுட்டாங்களாம். பிசாசு செம்மையாக பேசும். கடவுள் காரியத்தை செஞ்சு பாருங்க, எங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம பொறுமையாக இருக்க வேணும். முதல்ல கடவுளோட பக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சில துன்பங்கள் வரலாம், அவமானங்கள் கண்டிப்பாக வரும். என்னை பற்றி ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் கச்சா மூச்சான்னு ஒரு தடவை எழுதி போட்டான். அப்புறம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், அதை ஒரு கண்டத்தில் வாங்கினேன். அதுக்கப்புறமும் ரொம்ப கேவலமாக எழுதி போட்டானா என்னால் அதுக்கு மேலே பொறுக்கவே முடியல. ஆரம்ப கட்ட காலத்தில் இது நடந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், உனக்கு ஒரு வழி, உனக்கு ஒரு பாடம் நான் காமிக்கிறேன்டா, நான் யார் நான் காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு, யார் மொத்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஐஜிக்கிட்டே நான் போயிட்டேன் நேராக. அவர் எப்படியோ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நான் போயிட்டேன். போய் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம். போய் உட்காந்தேன். சார் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விளக்கம் கொடுத்தேன். நான் 4 பேருக்கு நல்லது செஞ்சிட்ருக்கேன், 10 பைசா வாங்காமல் என் பொழப்பை விட்டுட்டு நான் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லா செஞ்சேன், அவனுக்கு நல்லா செஞ்சேன், அவனுக்கு இவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, இவ்வளோலாம் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னைய நீ பணத்துக்கு செய்கிற, நீ பெருமைக்கு செய்கிற அப்படின்னு ஒருத்தன் கங்கடை கட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நானும் பொறுமையாக இருந்தேன். இப்போ ரொம்ப கேவலமாக என்னை எழுதி போட்டிருக்கான், அவன் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க சார், பிடிச்ச 2 தட்டுங்க, அவனை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் பொது வாழ்க்கைக்கு தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், பொது வாழ்க்கைக்கா? இயேசுக்காக வந்தோம். சரி, இதை தான் அவர் பொது வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஸ்லாங்கில் சொல்கிறாரு. ஆமாம் வந்திருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள். இதில் வளர இன்றைக்கி ஒருத்தன், அப்புறம் 10, அப்புறம் 100, அப்புறம் 1000 பேர் எல்லாவனும் உங்களை கழுவி ஊற்றுவான். நான் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருந்தேன்.
ஒருத்தர் கழிவு ஊற்றுனாடா 1000 பேர் இங்கே நன்மைகளை பெறுவார்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 100 பேர் கழிவு ஊற்றுனா நீங்கள் 1,00,000 பேருக்கு நன்மைகள் செய்வீங்க. இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு உண்மையில் அவர் கேட்ட மாதிரி தெரில, ஆண்டவர் தான் எனக்கு நேரடியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. 100 பேர் உன்னை அவமானப்படுத்தினா நீ 10 லட்சம் மக்கள்கிட்ட போகிற, நீ அதை தாங்கிக்கிற சக்தியோடு இருக்கியான்னு அன்றைக்கி கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி தான் பட்டுன்னு ஒரு கண்ணு திறந்தது போல், கடவுளும் அவமானப்பட்டார். அவர் அவமானத்தை விடவா எனக்கு பெரிய அவமானம் வந்துடப்போகுது. அவர் அவமானத்தை தாங்கினாரு, நான் ஏன் தாங்காமல் உட்காந்துருக்கேன்? அவன் கீழே நின்று வாங்கினவன் எல்லாத்தையும் நன்மைகளை பெற்றவன் அவரை காரி விழுந்தான் அன்னைக்கு. ஆனால் அவர் தந்தையோடு இவர்களை மன்னியும்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். நான் அவருடைய சீடரா இல்லை இவனுக்கு கண்ணுக்கு கண் கொடுக்குற அளவுக்கு நானும் கீழே இறங்கி இந்த இதுலேருந்து பழையபடிக்கு உலகத்துக்கு ஆளாக நான் போகிறேனா? நான் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். தேங்க்யூ சார், எனக்கு ஒரு செகண்டு தடுமாறிட்டேன், எனக்கு புரிப்படலை, நீங்கள் பேசும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கடவுள் பேசுகிறாருன்னு எடுத்துக்கப்பா அப்படின்னே சொன்னார் அவர். அன்றைக்கு நான் விட்டேன். அதுலேருந்து கணக்கு தான், 2 பேர் தப்பாக பேசிட்டாங்க, வெரி குட் வெரி குட், 200 பேருக்கு நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். நீங்களும் தயாராக இருக்கிறீங்களா? உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இல்லாதது பொல்லாதது எல்லாம் உங்களை பற்றி கூறும் பொழுது நீங்கள் அகமெழுந்து அக்களியுங்கள். எவனோ ஒருத்தன் இல்லாத பொல்லாது, பிசாசு சும்மா இருக்காது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு வார்த்தை இருக்குது, ரைட்டாக வெளியிலேயும் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். உங்களுக்கு நடப்பதை எல்லாவற்றையும் கடவுள் அருகிலிருந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறார், சரிங்களா? நீங்கள் பொறுமையாக இருங்க. விடுதலை பயணம் 14:14 அந்த வசனம் சொல்லுது, நீ அமைதியாக இரு, நீ பொறுமையாக இரு, நீ அசையாமல் இரு, பி ஸ்டில், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. கடவுள் உனக்காய் யுத்தம் செய்வார். ஆமேன். அதனால் ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டிட்டு பேசாமல் இரு. நீ அடிச்சினா, ஒரு அடி அடிச்சினா அவனுக்கு கொஞ்சம் வலிக்கும், அவ்வளோதான். ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் எந்திரிச்சு ஒரு அடி அடித்தார்னு வச்சுக்க, அவன் தூரம் போய் எங்கேயாவது பல்லெல்லாம் கொட்டி போய் விழுவான். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அடி வாங்கணும்னு நினச்சின்னா நீ பொறுமையாக இருக்கணும். உடனே எல்லாருக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு, அந்த மாதிரி அவனை அடி வாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, பொறுமையாய் இருங்கள். யாக்கோபு 4:15-17 பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. கடவுளுக்கு சித்தம் இருந்தால் அது நடக்கட்டுப்பா. நாளைக்கு நானே உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அப்படி இருந்தேன்னா நல்ல காரியத்தெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். இப்போவே 5 ரூபாயை கொடுத்து 10 ரூபா வருமா? எப்போ வருமா? 10 வருஷம் கழிச்சு வருமா? அதுக்கப்புறம் அந்த பணமெல்லாம் இன்னும் 4 மடங்காய் நம்மக்கிட்ட வருமா? நீ நாளைக்கு இருப்பியா? நீ நாளைக்கு இருப்பியா? எதெல்லாம் உங்களை ஆசைகளை தூண்டுதோ அதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? உன்னை எப்போ உடனே கிளப்பி விடுதோ அதில் தான் நீ உஷாராக இருக்கணும். நீ சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு போடுற குழின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை செய்வோம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் படப்படன்னு ஓடாதீங்க, நம்பிட்டு ஓடாதீங்க, ஓடி போய் வேகமாக குழியில் போய் விழுகாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானம் பண்ணு. பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நிதானம் பண்ணு. கல்யாணம் ரொம்ப முக்கியம். அவசரமாக போய் யாரையாவது பிடிச்சி தொங்காத, அவனுக்கு ஆயிடுச்சு இவனுக்கு ஆயிடுச்சு அதனால் உடனே அப்படின்னு சொல்லி முடிக்காத. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறோம், கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. தயவு செஞ்சு விசாரிக்காமல் கல்யாணத்துக்கு போகாதீங்க. இந்த காலம் பொல்லாத காலம். அதனால் நல்ல பிள்ளைகளை கொண்டு போய் கடைசியில் பிசாசுக்கிட்ட கொடுக்குற கல்யாணமாக தான் நடக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருங்க. பிள்ளைகளை கேட்காமையும் பெரியவங்க வாக்கு கொடுக்காதீங்க. அவ்வளோ அவசரமாக எதையாவது செய்யாதீங்க. முதல்ல புரிச்சுதுங்களா?
வீட்டில் கணவனோ மனைவியோ அவங்க 2 பேரையும் கன்சல்ட் பண்ணாமல் ஒருத்தராக ஒரு முடிவெடுத்து பணக்காரியத்தில் கை வைக்காதீங்க. எல்லாத்துலேயும் நிதானம் கொள்ளுங்கள். நிதானம் பண்ணு. நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறு. முதல்ல கடவுள்கிட்ட கேளு, இதுதான் வழி ஆண்டவரே, இது வழினா எனக்கு கிடைக்கட்டும், இல்லைன்னா நான் ஒதுங்கிக்கிறேன், எனக்கிட்ட கொண்டே வராதிங்க, அப்படி கேளு. கடவுள் எல்லாம் செய்வார் உனக்கு. அந்த எண்ணமே அடுத்த நாள் வந்து மாறி போகுங்க. ஒரு வீட்டை வாங்கலான்னு நினைப்பீங்க, நீ மட்டும் அன்றைக்கி ராத்திரி ஆண்டவர்கிட்ட போய் நான் வாங்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு அது இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு பேசாமல் படுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும், வேறு பக்கம் போயிடுவீங்க. கடவுள் உங்களை அழைச்சிட்டு போவார். அதை விட்டுட்டு எவனா ஒருத்தன் வந்துருந்தா அந்த வீடு வந்து சீக்கிரம் இந்த கொடுக்குறாங்களா இவ்வளோதானோன்னு ஓடி போய் பாக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் தேடி அட்வான்ஸ் கொடுத்து விட்டுறது. உடனே அவன் சொல்லுவான் 50,000 பத்தாதுங்க, ஒரு 3 லட்ச ரூபா கொடுங்க. 3 லட்ச ரூபா நான் நாளைக்கே கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா குறைவுன்பா. அப்படி தான் அவசரமாக எதையாவது போய் கொடுக்குற பணம் தான் சிக்கிக்கொள்கிறது. அமைதிப்படுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓட்டம் போடணும்? அழிய போகிற இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓட்டம் போடணும்? கொஞ்ச நாள் தான் நம்ம டூரிஸ்ட் போல் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆட்டம் கட்டணும்? எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை இருக்குன்னா வாழ்க்கையில் ஒரு 3 வீடு வாங்கிக்கணும். சில பேருக்கு ஒரு வீடு இருக்காது. அப்போ அவங்க சொல்வீங்க, இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். யாரும் வீடு இல்லாதவங்க நீங்கள் அதை தானே யோசிப்பீங்க, ஒரு வீடு அதை கேட்பீங்க, அப்படி தானே? ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருக்கோட கேள, இன்னும் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் சிஸ்டர்பா. 2 வீடு வச்சுருக்கவனை கேளுங்க, இன்னும் ஒரு வீடு 3 வீடு வந்துட்டா வயசான காலத்தில் ஒரு மாதிரி செட்டில் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லுவார். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? என்ன தெரியுது? எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது நோய், அவ்வளோதான். எவ்வளவு கொடுத்தாலும் மனுஷனுக்கு பத்தவே பத்தாது. இப்பொழுது நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. என்ன கிடைச்சிருக்கோ சந்தோஷமாக இரு. இன்னொன்று ஏதாவது செய்ய போறீன்னா நிதானம் பண்ணி செய். ஒரு வாழ்க்கை பொல்லப்புறதுக்குனே வாழ்க்கையை நீயே குழியாக தோண்டி போய் விழுகாத. அமைதியார். உன்ட காசு இருக்குன்னா நீ செய், கடன் வாங்காதிருப்பாயாக. புரிஞ்சுதா? பார்ட்னரில் சேர்றேன், பார்ட்னரோட சேர்றேன். யாராவது இங்கே இருப்பீங்க, கடவுளே எனக்கு இன்றைக்கி இந்த சிஸ்டர் வழியாக ஒரு பதில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், உனக்கு கவலைப்படாத, எந்த பார்ட்னரோடையும் என்னைக்கும் சேராது சொல்லிட்டேன். ஏன்னா அவன் வேற, நீ வேற. உன் சிந்தனைகள் வேற, அவன் சிந்தனைகள் வேற. ஒரு நேரம் குஜாலாக இருக்கும், ஆனால் 1 மாதத்துக்குள்ளே அவன் வேற, நீ வேற. அவன் எண்ணத்தை காமிப்பான். கோயிலுக்கு வந்து நீ தான் பிரசங்கம் கேட்குறன்னா கண்டிப்பாக நீ தான் கொஞ்சம் அசம்பந்தமாக முட்டாளாக இருப்பேன்னு அர்த்தம். அவன் உஷார் பேர்வழின்னு அர்த்தம். அவன் தான் உன்னை ஏமாற்றுவான். உனக்கு அவனை ஏமாற்றவும் தெரியாது, ஏமாந்ததும் தெரியாது. கரெக்டாக சொல்கிறேன்னா? நிறைய பேர் ஆமாம் சிஸ்டர், யூ ஆர் வெரி ரைட் சிஸ்டர். ஏமாந்த கோழிகள்லாம் தான் கடவுள்கிட்ட வந்து உட்காந்துருக்கோம். ஏமாந்துருச்சுல, அதனால் வந்து உட்காருவீங்க. ஏமாத்துறவன் உஷாராக இருப்பான் வெளியில், இன்னும் 2 பேர் யார் மாட்டுவான்னு. அதனால் உனக்கெல்லாம் அந்த விவரம் பத்தாது. நான் சொல்கிறேன், புரியுதா? கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறான்ல, பரிதாபம். நீ கடவுளை நம்பி பேசாமல் இரு ஒரு மூலையில். கடவுள் பார்த்துக்குவார். உன்னைய மாதிரி ஒன்றும் முடியாதவங்க, வாய் பேச தெரியாது, ஒரு பாவமான ஆளுங்க, ஏமாத்துறவனே கண்டுபிடிக்க தெரில, கடவுள் பார்த்துக்குவார். ஒன்று அமைதியார். நீ வேண்டாத வேலை செய்யாமல் இருந்தாலே போதுமானது. நீ குறுக்கால போய் எதையாவது ஒன்று செய்யாமல் சும்மா இரு, ஆண்டவர் உனக்காக செய்வார். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யலை. நம்ம செய்ய முடியுங்கிற லிஸ்ட்டு ரொம்ப பெருசு இருக்குங்க, ரொம்ப பெருசு. நம்ம ஒருத்தருக்கு போய் உதவி செய்யலாம், இங்கே வந்து உதவி செய்யலாம், நிறையா ஜெபம் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், மாதம் கூட நம்ம யாரையாவது டேக் கேர் பண்ணலாம். நிறைய இருக்கிறது நன்மை நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் செய்யாததும் கூட பாவம்தான். யாக்கோபு 4:13-14 தொடர்ந்து பார்க்குறோம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி
வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லிக் கொள்கிறவர்களே சற்று கேளுங்கள். இது என்ன கதையோட சேர்ந்துச்சுன்னா, இந்த வாத்து முட்டை கதை மாதிரி. ஒரு முட்டையை வாங்குறதுக்கே பிளான் பண்ணுவாங்க. முட்டை வாங்குறதே கஷ்டம். அந்த முட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு முட்டை வாங்கி அது பொரித்து அது வாத்தாகி அது 100 முட்டை இட்டு அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இப்போ ஒரு கூட்டமாக கிளம்புறாங்க எல்லா பக்கமும். ஒன்றும் தெரியறதில்ல. பேசிக்காக பிஸ்னஸ்னால் என்னன்னே இன்றைக்கி மக்களுக்கு தெரியறதில்ல. ஒரு பொருளை சரியாக தரமாக கொடுக்கவும் தெரியாது, அதை பில்லிங் பண்ணவும் தெரியறதில்ல, கஸ்டமர் கையில் எப்படி சேர்க்கணும்னு தெரியாது, முதல்ல வரவு எது செலவு எது எப்படி சிக்கனம் பண்ணணும்னு தெரியாது, யார் கஸ்டமர்னு தெரியாது. ஒன்றும் தெரியாமல் இந்த ஜனக்கூட்டம் இன்றைக்கி வாங்க அங்கே போய் ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம், இந்த பிஸ்னஸை செய்கிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். மக்கள் என்னமா இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக அலைகிறாங்க. என்ன ஆம்பளைங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒரு அம்மா ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கிளவர் தான் நான் சொல்லுவேன். கோயம்புத்தூர் பொண்ணு தான் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணாக தான் இருக்குது. ஆனால் சைனாவுக்கு கூட்டிகிட்டு போகுது, நிறையா பேரை கூட்டிகிட்டு போய் அந்த பொருள்களை வாங்க வைக்க எல்லாம் பண்ணுது, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு போன மாதம் ஒரு கூட்டம் நடத்துது. யாருக்கெல்லாம் சைனா போகணும், அங்கே வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்கன்னு. நீங்கள் 10 பேர் வருவீங்களா 15 பேர் வருவீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ஹாலை புக் பண்ண தெரில, நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுது. கடைசியில் பதிவு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 2500 பேர். அந்த பொண்ணு 10 பேரை தான் எதிர்பார்த்துச்சு. 2500 பேர் பதிவு பண்ணி அந்த அம்மா பெரிய ஒரு இடத்துக்கு போச்சு. கடைசியில் என்னன்னு கேட்டால், இந்த 2500 டிக்கெட்டுகளும் சைனாவுக்கு போய் வியாபாரம் பண்ண போகிறாங்களாம். ஆசை தான் எல்லாருக்கும். எங்கேயாவது போய் என்னத்தையா எடுத்துகிட்டு வந்து என்னத்தையாவது உருட்டி என்னத்தையாவது பணம் செய்ய தெரியுமா உனக்கு? முதல்ல 4 வார்த்தை குளராமல் பேசுவியா? நீளமாக ஒழுங்காக பேச தெரியுமா? ஒரு பொருளை ஒருத்தருக்கு கணிசமாக சொல்லி விற்கக்கூடிய அனுபவம் உனக்கு முதல்ல இருக்கா? ஒரு கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய திறன் இருக்கா? முதல்ல எதையுமே நீங்கள் யோசிக்கிறது. அடுத்தவன் ஜேரா நானும் போகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய துன்பத்திற்கு வெளியிலிருந்து எவனும் சூடிய வைக்கவே வேணாம். யார் வச்சுக்கிறா? நம்மளே தான். காலையில் எந்திரிச்சோடனே தீய வச்சுக்கிறது நம்ம தான். சூடியம் பூரா நம்ம தான் வச்சுக்கிறோம். அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் முறையாக படியுங்கள், அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை வாங்கு, அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்ய தெரியுமான்னு யோசி. பணம் உன்னுடைய பணமா என்று யோசி. நிதானம் பண்ணி சின்ன அளவில் ஆரம்பித்து முதல்ல போக கற்றுக்கொள். பெருசில் கொண்டு போய் ஆரம்பித்து கீழே விழுந்து உன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டு கடவுள்கிட்ட நிற்காத. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, என் பணம் போகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, என்னத்தை அவரை பார்க்குறது? நீ தானே போய் இழந்த, அவரை நான் உன் கையிலேருந்து பிடிக்கி கொடுத்தாரா? இல்லையே. நீயா ஆசைகளில் ஆர்ப்பாட்டங்களில் பண்ண ட்ராமா இதெல்லாம். நீ பண்ணதுக்கெல்லாம் சும்மா ஆண்டவர்கிட்ட மியாமியான்னு அழுவக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ எதை சிஸ்டர் சொல்லி அழுகிறது? எல்லாமே நம்ம பண்ணுற ட்ராமா தானே. ஆமாம் தானே? அதனால தான் ஆண்டவரை நாடுங்கள். அப்போ அமைதி அடைவீர்கள். ஒரு 80% செய்யக்கூடாத வேலையெல்லாம் நின்று போகும் நம்மளுடைய வாழ்க்கையில். அமைதி அடைஞ்சிடும். நம்ம எதைனாலும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களாக நாம் சேர்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். சொத்து சேர்க்கும் பொழுது இந்த இடத்துல, இந்த உலகத்தில் ஒரு நாள் அது பூச்சியும் புழுவும் அரித்து போகும். அது கேட்பாரற்று கிடக்கும். அவங்களுக்கு இந்த இடம்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆய்ப்பு. ஆனால் நாம் செய்யும் நன்மைகள் தான், கடவுளை சார்ந்து செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் சொத்தை சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே போய் நிற்கும் பொழுது நம்ம கடவுளுக்காக இந்த உலகத்தில் விட்டு கொடுத்தது, ஒரு கண்டத்தில் அரைஞ்சதை இன்னொரு கண்டத்தில் நம்ம வாங்கிக்கிட்டது, பொறுமையாக இருந்தது, அன்பாக இருந்தது, பரிவாக இருந்தது, இந்த மாதிரி தேவையில்லாத ஓட்டத்தை நம்ம நிறுத்தினது, அமைதியானது, இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து
கடவுள் அங்கே போகும்பொழுது உங்களுக்கு அவர் திருப்பி பரிசளிப்பார். ஆமென். நீங்கள் இன்றோ நாளையோ அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்லி ஓடாதீங்க. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். பார்த்தீங்களா, மனுஷரோட வாழ்க்கை வந்தது தெரியாது போனதும் தெரியாது, அவ்வளோதான். புகை வந்திருக்கும் போயிடும். எங்கே வந்துச்சு எப்படி போச்சு? மனுஷர்கள் எல்லாரும் புகை போன்றவர்கள். வந்தோம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மறைந்து போயிடுவோம். அதனால் புகை மாதிரி வர்ற ஆட்கள் நம்ம ரொம்ப ஆட்டம் போடாமல் சத்தம் போடாமல் பெருமை பாராட்டாமல் அமைதி அடைங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தரோட உங்களுக்கு ரொம்ப மனஸ்தாபம் இருந்துச்சுனாலும் பொறுமையாக விட்டுருங்க. அவங்களோட கூட அது நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாவத்திற்கு கிடைக்கும் சம்பளமானது சாவு. இப்போது ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 10 பேர் இறந்து போகிறாங்க, மேலே போகிறாங்க தீர்வைக்கு. கடவுள் 2 பேரை பரலோகத்துக்கு எடுத்துக்கிறாரு, 8 பேரை நரகத்தில் போடுறாருன்னு வச்சுக்கோ. தீர்வை அந்த இடத்துல தான் சொல்லப்படுது, 8 பேருக்கு நரகம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு சொல்லுங்கள். அந்த 8 பேருக்கு அங்கே தான் நரகத்துக்கு போவோன்றது தெரியுமா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே நரகத்துக்கான பாதையான வாழ்க்கையில் தான் நடந்தாங்க. அவங்க ஆத்மம் உலகத்தில் வாழும் பொழுதே மரித்து போகிறது. அவங்க இங்கேயே நரகத்தை தேர்ந்தெடுத்திருப்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க தான் குடி போதையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் குடும்பங்களை பிரிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மோசமான இச்சையான காரியங்களில் நிற்பாங்க. நரகத்தை இந்த உலகத்தின் வாழும் பொழுதே தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். ரொம்ப உங்களுக்கு அதீத கோபம் வருதா? சாமான்களை தூக்கி போட்டு உடைக்கிறீங்களா? நீங்கள் நரகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டீர்கள். பொய் சொல்கிறதே பொழப்பா வச்சுருக்கியா? மறைச்சு பொய் தான் பேசுறியா? நீ தான் நரகத்துக்கு போகலாம் பாய், நான் இந்த ஒரு வாழ்க்கை நான் நல்லா வாழப்போகிறேன்னு நீ தான் முடிவெடுத்திருக்கேன்னு அர்த்தமாகிறது. அதனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறீர்கள்? மனம் மாறுங்க. உலகத்தின் ஓட்டத்தை போல அவள் சண்டை போட்டால் நான் போடுறேன், அவள் அடிக்க போனால் நான் அடிப்பேன், அவள் கோர்ட்டு கேஸ் போட்டால் நான் போடுவேன். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா ஒரு டூருக்கு வந்தது போல் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். டூர் சட்டுன்னு ஒரு நாள் முடிஞ்சு போகும். தீர்வையில் நிற்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய பெயர் அந்த வாழ்வின் நூல் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இருக்கணும். இருந்தால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்கள். அதனால் உங்களுடைய கோபம் வன்மம் மாத்திரம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு பெரியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல மட்டுப்படுங்க. ஒரு அமைதிக்குள்ளே வாங்க. உங்களுடைய வாழ்நாள் என்னைக்கு எப்பன்னு தொங்கிட்டு தான் இருக்குது. இப்போ அப்பன்னு இருக்குது, எல்லாருக்குமே அப்படி தான். அதனால் ஒவ்வொரு நாளும் இன்றே அந்த நாள் என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் இன்றே அந்த நாள். அதனால் எனக்கு இன்றைக்கு மனம் திரும்புதல் வேணும். நாளைக்கு நினச்சாலும் இன்றைக்கும் நான் மனம் திரும்பின ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு சொல்லி உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். 4 வீடு வாங்கினீங்கன்னா சந்தோஷம், உங்களுடைய உழைப்புலேருந்து வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த 4 வீடை நீங்கள் விட்டுட்டு தான் போகிறீங்க. அப்படியே விட்டுட்டு போவீங்க. உங்கள் ஆன்மா காற்று போல் வெளியேறுமே தவிர நீங்கள் வச்சுருக்க பொருளை எடுத்துக்கிட்டு போகாது, நீங்கள் வச்சுருக்க நகையை எடுத்துகிட்டு போகாது. அது எல்லாம் இந்த உலகத்தோட மக்கிடும். இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுங்கள், கொடுத்து பழகுங்க. அந்த ஒரு பழக்கங்கிறது என்னென்னாவது தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அடிப்படையில் இறைவார்த்தையை நிறைய வாசிங்க, நிறைய செய்தியை கேளுங்க, நிறைய கற்றுக்கொள்ளுங்க, நிறைய மனமாற்றம் அடைங்க. உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மனமாற்றம் அடைந்து நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முடித்திருந்தால் நம்ம எல்லாருமே பரலோகத்திலே சந்திக்கலாம். அப்படித்தானே?